everyone, welcome back to my channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமஸ் ப்ரோஸ். இன்னைக்கு என்னோட அன்பான நண்பர்களுக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹார்லிக்ஸ். சின்ன வயசு பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு ஹார்லிக்ஸுங்க. அந்த ஹார்லிக்ஸை தான் நாம் இன்னைக்கு ரொம்பவும் ஈஸியாக வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் ஹார்லிக்ஸை தயாரிக்க போகிறேன். அதை பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹார்லிக்ஸ் செய்கிறதுக்கான தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மல்லாட்டை, 1 கப் மல்லாட்டை, அதுக்கப்புறம் 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மில்க் பவுடர். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ட்ரோ பேசிட் இந்த கப்பில் எல்லாம் போட்டு வச்சுட்டு இன்ட்ரோ பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா கப்பில் கால்வாசி பால் பவுடர் காணும். என்னடா எங்கே போச்சுன்னு பார்த்தா இந்த பெரியவர் எடுத்து நக்கிட்டாரு. நான் மறுபடியும் போய் கீழே மாற்றிட்டு வந்தேங்க. இந்த பாதாம் காட்டலையா? ஓ சாரி, இது கூட தேவைங்க. பாதாம் எவ்வளோ இருக்கும்? இது ஒரு 50 கிராம் இருக்குமா? அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த அளவில் கொஞ்சம் பாதாமை எடுத்துக்கோங்க. மொட்டை மாடியில் அடுப்பு இல்லைன்றதுக்கு தான் கீழே போய் மல்லாட்டையும் கோதுமையும் வறுத்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, மழை வேறு வந்துருச்சு, சீக்கிரமாக எடுத்துகிட்டு ஓடணும். வாங்க போன கசின் போன வாங்க. இப்போ வாங்க முதல்ல மல்லாட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். மல்லாட்டையை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவு ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு ஒரு பதமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு பதமாக வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்கரை, மல்லாட்டை, பாதாம் 3 மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மில்க் பவுடர், பால் பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஹார்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட வேண்டியதுதான். ஸ்பூன் எங்க இதுதான் கரண்டிக்கிறது. வாய் ஒட்டிக்கிச்சுனா உண்மையிலேயே ஹார்லிக்ஸ் சூப்பரா இருக்கு. வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் வச்சு நம்ம செஞ்ச இந்த ஹார்லிக்ஸ் உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, மல்லாட்டை, பாதாம் இது 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தான பொருள் தாங்க. இந்த ஹார்லிக்ஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SMS ப்ரோஸ். பாய் பாய் பாய்.